கேரளால மிகப்பெரிய எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் அவர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாரு, ஜிப்பால இருந்த பர்ஸை காணோம். முதலாளிகிட்ட போய் சொல்றாரு, நான் பர்ஸை எடுத்துட்டு தான் வந்தேன், ஆனால் தொலைஞ்சு போச்சுன்றாரு. காக்கா தூக்கிட்டு போயிருக்குன்னு அந்த முதலாளி கிண்டல் பண்ணுறாங்க. நான் போய் காசை எடுத்துகிட்டு வரேங்கன்னு சொன்ன உடனே உன் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு போன்றாரு. வேறு வழி இல்லாமல் மேல் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு நான் இப்போ போகலாமான்னு கேட்குறாரு. உன்னுடைய வேட்டியும் கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு அந்த முதலாளி சொல்கிறாரு. இவர் திரும்பி மக்களில் பார்க்குறாரு, யாராவது ஒருத்தர் ஒரு 10 ரூபாயை கொடுத்து தன்னுடைய மானத்தை காப்பாற்ற மாட்டானான்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு மனிதனினுடைய அரை நிர்வாணத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வத்தோடும் அருவருப்போடும் காத்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னுடைய ஜிப்பாவை கலட்டலான்னு கை கொண்டு போகும்போது ஒரு அழுக்கு கையோடு ஒருவர் ஓடி வந்து அவருடைய கையை பிடிக்கிறாரு. ஏன் சார், ஒரு 10 ரூபாய்க்காக இவரை போய் ஜிப்பாவை கலட்டு வேட்டியை கலட்டுன்னு சொல்றேன்னு ஒரு 10 ரூபாய் தூக்கி போட்டு அவர் அங்கிருந்து பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. பஷீர்கிட்ட சொல்றாரு, இது திருட்டு பையன் ஊரு சார், நீ வரும்போது ஜாக்கிரதையா வர வேணாமான்றாரு. இல்லப்பா, நான் பர்ஸை எடுத்துட்டு வந்தேன்ப்பா, அது தொலைஞ்சு போச்சுப்பான்னு அவர் சொல்ல தன்னுடைய அழுக்கு லுங்கியில் கைவிட்டு ஒரு 10 பர்ஸை எடுத்து காமிச்சு, இதுல ஓன் பர்ஸ் எதுன்னு எடுத்துக்க சார்ன்றாங்க. பஷீர் சொல்கிறார், அதில் என் பர்ஸ் இருந்தது, நான் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தேன். நாகரிகமான மனிதர்கள் என்று சொல்லி என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே, அது அறமா? திருடியவனாக இருந்தாலும் என் மானத்தை காப்பாற்றினானே, அது அறமா? அங்கு என் பர்ஸ் இருந்தும் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தேனே, இது அறமா? எது அறம் என்று பஷீர் கேள்வி கேட்கிறார்.